ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தோம் இல்லையா? தீபாவளி முடிஞ்ச மறுநாள் நம்ம பக்கத்தில் இருக்க டேமுக்கு பிக்னிக் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து தாண்டிக்குடி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற மருதாநதி டேம் தான். இப்போ நம்ம டேமுக்கு போகிற வழியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போகிற வழி எல்லாமே நிறைய தோட்டங்கள் இருக்கும். தென்னை மரம், தேக்கு மரம், வாழை மரம்னு எல்லா வகையான மரங்களையும் போட்டு எல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பசுமையாகவும் இருக்கும். நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். மொபைல், டிவி, வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம போரிங்காக லைஃப்பை ஃபீல் பண்ணுற நேரங்களில் இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் வந்து நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைகளுக்குமே நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ பாதையில் போயிட்டுருக்கும் போதே நல்ல மரங்களோட குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. கண்களுக்கும் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு பூக்கள் மரங்கள்னு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழல் தான் இங்கே இருக்குது. இப்போ டேம் வந்து நம்ம நெருங்கிட்டோம். இங்கே பக்கத்தில் டேமுக்கு கீழேயும் சின்ன கிராமம் இருக்குது. டேமை தாண்டி அந்த பக்கம் மலைப்பகுதியிலையும் கிராமங்கள் இருக்கிறதுனால இந்த பாதை தான் மக்களுக்கு வந்து போக்குவரத்துக்கான பாதையாக இருக்குது. இங்கே பக்கத்தில் கிராமம் நெருங்கிருச்சு. மருதாநதி அணை அப்படின்ற போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேமுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வளர்க்குற ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு 2-3 குட்டி ஆடு பார்க்கவே அழகாக இருந்தது. இங்கே 2 வகையான சாணங்களையும் பிரித்து வச்சுருக்குறாங்க. இயற்கை உரமாக ஆட்டுச்சாணமும் மாட்டுச்சாணமும் தனித்தனி மலைக்குவியல் மாதிரி குவிச்சு வச்சு இதை வந்து செடிகளுக்கு இயற்கை உரமாக போட்டுக்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே நம்ம டேம் நெருங்கிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மலையில் அங்கே டேம் உங்களுக்கு தூரமாக பார்க்கும்போது தெரியும். மருதாநதி அணை மேலே டேம் மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே டேமை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் உங்களுக்கு கீழே இருந்து. எல்லாம் ஃபுல்லாகவே மரங்கள், நல்ல குளிர்ச்சியாக இருக்குது ஏரியாவே. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. டேமில் 2 ஷட்டர்லேயும் தண்ணி ஓப்பன் பண்ணதுனால ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே டேமுக்கு ஒரு விசிட் அடிக்கலான்ட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் டேமுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ இது வந்து டேமுக்கு மேலே நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடை வந்து நீச்சல் பழக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி நான் அன்னைக்கே ஒரு 2-3 ஜல்லிக்கட்டு மாடு வந்து பார்த்துட்டேன். பொங்கலுக்கு இங்கே ஜல்லிக்கட்டு போட்டி சூப்பராக நடக்கும். இதில் நிறைய காளமாடு எல்லா ஊரில் இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ இந்த காளமாட்டுக்கு இங்கே தண்ணியில் இறங்கி நீச்சல் பயிற்சி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் இறங்கி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. இப்போ அதை திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்குறதுக்கே நல்ல கம்பீரமாக இருக்குது. இப்போ இங்கே டேமை வந்து அப்படியே மேலே இருக்கிற வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக இங்கே இருக்கிறது தாண்டிக்குடி மலை. தாண்டிக்குடி மலையை ஒட்டி அந்த பக்கம் இருக்கிறது கொடைக்கானல் மலை. பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சி, மனசுக்கும் ரொம்ப இதமான சூழ்நிலையாக இருந்தது. இது எல்லாம் ஃபேமிலியாக குட்டீஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து தூரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து குட்டி அருவி வந்து விழுந்துட்டுருக்கு. அதை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டேம்லேயே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுற ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து லாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஷட்டரை தான் பார்க்க போகிறோம், எவ்வளோ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்கன்னுட்டு. இப்போ வந்து காட்டுறது ஒரே ஒரு ஷட்டர் தான் காட்டுறேன். இன்னொரு ஷட்டர் அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது எனக்கு மொபைலை உள்ளே மிஸ் பண்ணிடுவோன்னு ஒரு பயமாக இருந்தது. தண்ணி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. மழை பெஞ்சு தண்ணி வந்து சேர்ந்துட்டே தான் இருக்குது டேமில். இதுக்கு இந்த பக்கம் பார்க்கலாம். ஏன் 2 பக்கம் அந்த மதகில் வர்றது காட்டிகிட்ருக்கேன். தண்ணி நல்லா விழுந்துட்டுருக்கு. தூரத்தில் மீன் வலை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா மீன் வளர்க்குறதுக்காக உள்ள மீன்கள்லாம் போட்டிருக்கனால அது மிஸ் ஆகி போயிடக்கூடாதுன்னு மீன் வலை போட்டு தடுத்து வச்சுருக்குறாங்க.
இங்கே டேமுக்கு கொஞ்சம் தூரம் டேமுக்குள்ளே நடந்து போய் பார்க்கலாம். இதோட வியூவும் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே அழகாக தெரியும். மேகங்கள்லாம் நல்ல மலையை ஒட்டி உரசி போயிட்டுருக்கிறது நல்லாவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மீன்கள்லாம் ஒரு சில மீன்கள் ஓரங்களில் நீந்திட்டுருக்கு. இப்போ இதில் நடந்து போகலாம். இப்போ இதில் வந்து இந்த கேப்பில் கொஞ்சம் தண்ணி தெரியறத பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பயம் தன்னால் வருது. இப்படியே இதில் நம்ம நடந்து போனோம்னா இந்த 2 சுவர்கள்லையும் இந்த டேமோட விவரங்கள் வந்து எழுதி வச்சுருக்குறாங்க. இதோட கொள்ளளவு என்ன, எவ்வளோ தண்ணி தேக்கலாம், இதோட அடிமட்டம், கதவினோட அளவு, நீர் பாயும் அளவு அப்படின்றதெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக எழுதி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கத்தூணில் அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழமான பகுதின்றதுனால யாரும் உள்ளே இறங்கி போகக்கூடாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு காற்றோட சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அவ்வளோ காற்று நல்லா வீசிகிட்ருக்கு. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஜனவரி மந்தில் வந்ததுனால தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்தது. நாங்கள் அந்த பக்கம் கரையோரமாக நின்று மீனெல்லாம் பிடிச்சோம். மேலே டேம்லேருந்து இறங்கி கீழே ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணி வர பகுதிக்கு தான் போகிறோம். கீழே இங்கே குட்டியாக வாய்க்கால் இருக்குது. இந்த வாய்க்கால் வழியாக தான் தேவையான நேரங்களில் விவசாய நிலங்களுக்கு தண்ணி எடுத்து விடுவாங்க, ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதுதான் அந்த வாய்க்கால் போகிற பாதை. இப்போ இது வந்து வியூ எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் நல்ல பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மேகங்களோட அந்த மழையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பாதை வழியாக தான் போகிறோம். ஃபுல்லாக கற்களை வந்து அடுக்கி வச்சு பாதை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு குட்டி பாலத்தை தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஷட்டர்லேருந்து தண்ணி விழுகிற இடத்த தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. ஷட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணி ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கிறதான் பார்த்துட்ருக்கோம். மீன் வலையை தாண்டி நம்மளுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. நல்ல பளிங்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே தண்ணி. என்னோடய வீட்டு குட்டீஸ் 2 தண்ணியில் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு வேறு இருந்தது. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இதே மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் குட்டீஸ் நல்லாவே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் லஞ்சும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். இந்த தடவை அதை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து டேமை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் குட்டீஸ் ஆட்டம் போட விட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் டேமை விட்டு கிளம்பியாச்சு. போகிற பக்கமும் அதே பச்சை பசுமையான மரங்களை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இயற்கை சூழலில் இருக்கிற டேமு, பீச்சுன்ற மாதிரி போய் குழந்தைகளோட நம்ம மனசை சில் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்மளை வந்து அது நல்ல சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.